வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர், ஏஇஜே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்துல பொறுத்த வரைக்கும் 2025 கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க. தமிழக அரசு டிரைவர் கண்டக்டரை எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல போக்குவரத்து கழகத்துல அதிகப்படியான காலி பணியிடங்களை வேணா நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிச்சயமாக 100% அதிக அளவுல கொண்டு வருவாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டரை போக்குவரத்து கழகத்துல எதற்காக எடுக்கணும் அப்படின்றதான் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம். ஸோ டிஎன்எஸ்டிசில டிரைவர் கண்டக்டர் தனித்தனியா எடுப்பாங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா அப்படின்ற மிக பெரிய கேள்விக்குறி ஓடிட்டே தான் இருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் நடக்க இருக்கு. அதிக அளவு கட் ஆஃப் கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்குமா? என்னுடைய கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கட் ஆஃப் எல்லாமே என்னுடைய மார்க்ஸ் ஸ்கோர் ஆகல அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக கவலையே இல்லாம ஒரு பதில் தர இருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காலி பணியிடங்கள் அதிக அளவுல உயர்த்த போறாங்க. கிட்டத்தட்ட 8500 டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதா திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாவும் எடுக்கதான் போறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? டிரைவர் கண்டக்டர் எடுப்பாங்க, டிரைவரையும் எடுப்பாங்க, கண்டக்டராகவும் எடுப்பாங்க, டிரைவர் கம் கண்டக்டராகவும் தான் எடுக்க போறாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சில இருக்கிற முக்கியமான வரலாறு. ஓகேங்களா? இது ரொம்ப காலமாவே நிகழ்ந்துட்டுதாங்க இருக்கு இது நம்ம டிஎன்எஸ்டிசில. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பிரகாரம் அவர் ஒரு இப்ப இருக்கிற போட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிரைவரே எடுத்துட்டு அவர் கண்டக்டரா போனா போக மாட்டாரு, ஒருத்தர் கண்டக்டராகவே எடுத்துட்டு அவர் திடீர்னு டிரைவரா போனா போக மாட்டாரு. ஸோ அதனாலதான் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம். 2 கேட்டகரி இருக்கிறவங்க 2 லைசன்ஸுமே இருக்கிறவங்க நம்ம எடுத்து வச்சுட்டு ஒருவேளை டிரைவர் இல்லாதப்ப டிரைவரை போட்டுக்கலாம், அவர் ஆக்கிக்கலாம், கண்டக்டர் இல்லாதப்ப அவரை நம்ம கண்டக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசில இருக்கிற சில சூட்சமங்கள். இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கடந்த ஜூலை 27 நடந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களும் பாத்தீங்கன்னா பேஸ்னா ரிசல்ட்டை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். ஆன்சர் கீஸ் எல்லாமே என்ன அபிஷியலா கொடுக்கல, அன்அபிஷியல் ஆன்சர் கீஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பா நிலவுங்க. டிஎன்எஸ்டிசியுடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிடிக்கு டிரைவருக்கு 80ங்க, கண்டக்டருக்கு 81ங்க. டிரைவர் கம் கண்டக்டரா அவர் எடுக்கிறாங்க அப்படின்னா 75 இருந்தாலே அவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பிசி இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இதுல இருந்து ஒரு 5 மார்க் பெண்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100%, 200% பெண்களாக இருக்கும் பட்சத்துல 5 மதிப்பெண்கள் குறையும். எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. 100% இதுல இருந்து 5 மதிப்பெண்கள் குறையுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிசிக்கு டிரைவர் 75, கண்டக்டர் 76, டிரைவர் கம் கண்டக்டர் 70. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டின்றது 20 மதிப்பெண்கள் நிச்சயமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு பிசி முஸ்லீம்ல டிரைவர் 76, கண்டக்டர் 77, டிரைவர் கண்டக்டருக்கு 75, தமிழ் எலிஜிபிலிட்டி ரேஞ்ச் 20ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு டிரைவர் 71, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 20ங்க. அடுத்து எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 70, டிரைவர் கம் கண்டக்டர் 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 20 மதிப்பெண்கள் நிச்சயமா இருக்கணுங்க. அடுத்து எஸ்சிஏக்கு டிரைவருக்கு 68, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. அடுத்து எஸ்டிக்கு டிரைவருக்கு 67, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 20ங்க.
பிஎஸ்சி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிரைவருக்கு 65, கண்டக்டர் 65, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 65, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாக்குறப்ப 20. ஸோ எக்ஸரிசன் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட் விடோவா இருக்கு பட்சத்துல டிரைவருக்கு 60, கண்டக்டருக்கு 60, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 60. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் தமிழ் எலிஜிபிலிட்டி 20. ஸோ அப்படி 60னா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டினா 40 மார்க் எடுத்தாவே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைனா. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில செய்முறை தேர்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.